அன்புக்குரியவர்களே, சில நேரம் இந்த சட்டதிட்டங்களை மீறி நாம் போகிற வேகம் அல்லது தலையிலே ஹெல்மெட் இல்லாமல் போவது, லைசன்ஸ் இல்லாதவர்கள் எல்லாம் சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஓடுவது என்று சொல்லி நடக்கிற விபத்துகள், புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலையில் அது நீங்கள் மரணித்து போனால் அது தற்கொலைக்கு சமமானது. தற்கொலை நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற விஷயம். ஏனென்றால் அல்லாஹ் எல்லோருக்கும் சுய புத்தியை தந்திருக்கிறார். அந்த புத்தியை மரணத்தை தேடி போவது ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற விஷயம். எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத்து உங்களை சந்திக்கும். நீங்கள் மரணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி செய்வது நிரந்தர நரகம் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், போக்குவரத்து விதிகளை மீறி, சட்டதிட்டங்களை மீறி வேகமாக போய் அல்லது ஏதோ ஒரு தவறு நடந்து அவர் அந்த விபத்தில் மரணித்து போவாராக இருந்தால் அவர் தற்கொலை செய்வதற்கு சமமான குற்றத்தோடு இருக்கிறார். இன்னொருவரை மரணிக்க செய்வாராக இருந்தால், எங்களுடைய வாகனம் போய் இன்னொருவரிலே மோதி, இன்னொரு வாகனத்திலே மோதி அதன் மூலமாக அவர் மரணித்து போவாராக இருந்தால் அவரை கொலை செய்த குற்றத்திற்கு நாங்கள் வந்து சேருவோம் என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் இன்றைய கால சூழலில் இதை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இன்று இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. வீதியிலே சாதாரணமாக போய் கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிலே போய் அடித்து அவரை கொண்டு போய் வைத்தியசாலை கட்டிலே போட்டு அவரை மௌத்தாக்கி அவருடைய பிள்ளைகளை அனாதைகளாக்கி மனைவியை விதவைகளாக்கி விட்டு இவர்கள் சந்தோஷமாக வாழுகிற இந்த அநியாயத்தை செய்கிற வாலிபர்களும் இந்த சமுதாய சூழலில் இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போகிற இந்த வேகத்தால் நீங்கள் சாதித்தது எதுவுமே கிடையாது. நீங்கள் சாதித்தது எதுவுமே கிடையாது. நீங்கள் 3 பேர் சேர்ந்து வீதிகளே ரேஸ் வைத்து போவதால், நீங்கள் 4 பேர் சேர்ந்து வேகமாக ஓடி போவதால் நீங்கள் கண்டது எதுவும் கிடையாது. ஆனால் இந்த ஊடகத்திலே நீங்கள் இழந்தது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாலிபர்கள், உங்களுடைய நண்பர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதோ பெருமதியான 2 உயிர்களை இழந்திருக்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, கடைசியாக ஒரு பெற்றோராக, ஒரு தந்தையாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்காகத்தான் நாங்கள் நிறைய கனவு காணுகிறோம். நிறைய விஷயங்களில் உங்களுக்காக தியாகம் செய்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெருமதியானவர்கள். எங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை ஆசாபாசங்களையும் உங்களுக்காக இழந்தவர்கள் நாம், உங்களுக்காக தியாகம் செய்தவர்கள் நாம். எங்களுடைய கனவு வெறுமனே ஒரு தந்தையாக நீங்கள் உங்களுடைய தந்தையை பார்க்கிற பொழுது ஒரு கடினமானவராக, உங்களை கண்டிப்பவராக, உங்களை ஏசுபவராக, உங்களுக்கு அறிவுரை சொல்பவராக நீங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால், அவருடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் தான் அவருடைய உலகம், நீங்கள் தான் அவருடைய வாழ்க்கை. ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் அதற்காகத்தான் தியாகம் செய்கிறார்கள். நீங்கள் பிறந்ததில் இருந்து அவர்கள் இழந்த சுகங்கள் எத்தனையோ, அவர்கள் இழந்த தூக்கங்கள் எத்தனையோ, எத்தனையோ இரவுகள் கண்விழித்திருக்கிறார்கள், எத்தனையோ பகல்கள் அவர்கள் தடுமாறி இருக்கிறார்கள், எத்தனையோ வெயில்களில் அவர்கள் அழைத்து திரிந்திருக்கிறார்கள். மழை என்று பாராமல், குளிர் என்று பாராமல், காலாதி காலமாக எல்லா சுகங்களையும் இழந்து வெளிநாடுகளிலே கஷ்டப்படுகிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை அங்கு இருந்தவர்களுக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் தெரிந்திருக்கும். அந்த வெயிலும் அந்த குளிரும் அவர்கள் துடிக்கிற துடிப்புகளுக்கு மத்தியில் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய மரணத்தை தான் பரிசாக கொடுக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வேகத்தால், உங்களுடைய அறிவற்ற தனத்தால் உங்களுடைய இழப்புகளைத்தான் நீங்கள் பரிசாக கொடுக்கிறீர்கள் என்றால் தெளிவாக சொல்லுகிறோம், அதை தாங்குகிற சக்தி எங்களுக்கு கிடையாது. அதை தாங்குகிற சக்தி எங்களுக்கு கிடையாது. யாரோ ஒருத்தர் வீதியிலே வேகமாக போகிற பொழுது கூட எங்களுடைய மனது படபடக்கிறது. யாரோ ஒருவருடைய பிள்ளை இப்படி போகிறானே, இவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன, இவனுடைய தாயுடைய நிலைமை என்ன, தந்தையுடைய நிலைமை என்ன என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். வாலிபர்களே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்காக நிறைய கனவு காணுகிறார்கள், உங்களை வைத்து நிறைய கனவு காணுகிறார்கள். சில நேரம் அவர்கள் உங்களுடைய பார்வையில் அற்பமானவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், அல்லது தகுதியற்றவர்களாக இருக்கலாம். எந்த தாயும் தந்தையும் உங்களுடைய விஷயத்தில் காணுகிற கனவை போல இந்த உலகத்தில் யாரும் அவர்களுக்கு பெரிது கிடையாது. நீங்கள் தான் எங்களுடைய உலகம், நீங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்காக நாங்கள் செய்கிற தியாகத்திற்கு, அல்லாஹுக்காக உங்களுடைய மரணத்தை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் பரிசளித்து விடாதீர்கள். உங்களுடைய மனத்தனத்தால், உங்களுடைய வேகத்தால், உங்களுடைய அறிவினத்தால் இந்த வாலிபர்கள் சமுதாயம், அன்புக்குரியவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தந்தையாக
அந்த மரணித்து போன அந்த வாலிபர்களுடைய ஒரு தந்தையாக இருந்து யோசிக்கிற பொழுது தாங்க முடியவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பொறுமையை கொடுக்க முடியாது. உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து 1000 பேரும் உங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த தந்தையிடத்தில் நீங்கள் ஆறுதல் சொன்னாலும் கூட அவர் பெற்ற ஒற்றை பிள்ளையினுடைய இடத்தை இந்த பூமியில் யாரும் அடைக்க முடியாது. வாலிபர்களே, யாரும் அடைக்க முடியாது. உங்களுடைய தந்தைகள், உங்களுடைய தந்தையர்களுக்கு, உங்களுடைய தாய்மாருக்கு நீங்கள் ஹீரோக்கள் தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிதான், நீங்கள் என்ன குறையோடு இருந்தாலும் சரிதான், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அவர்கள் அன்பாக நேசிக்கிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த விபத்துக்கள், இந்த நிகழ்வுகள் உங்களுடைய வேகத்தால், நீங்கள் செய்கிற விஷயங்களால் நிறைய வேதனைப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களை பற்றி நல்ல பெயர் கேட்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த பெற்றோர் உங்களை பற்றி கேட்கிற இந்த கெட்ட பெயர்களால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை அன்புக்குரிய வாலிபர்களே அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். திறந்த மனதோடு யோசியுங்கள். இது அல்லாஹுடைய மார்க்கம் சகோதரர்களே. இது அல்லாஹுடைய பூமி. அல்லாஹுடைய பூமியில் அல்லாஹுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈமானை சுமந்த வாலிபர்கள் நாம் மாறவில்லை என்றால், நாம் திருந்தவில்லை என்றால், நாம் உணரவில்லை என்றால், அன்புக்குரியவர்களே, யாருதான் இந்த விஷயத்தை உணரப் போகிறார்கள்? யாருதான் இந்த விஷயத்தை சொல்லித் தரப் போகிறார்கள்? என் ஈமானிய உறவுகளே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம். வாலிபர்களே, இன்றிருக்கிற கலாச்சார மோகங்கள், இன்றிருக்கிற நவ நாகரிகங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை விட்டு மெல்ல மெல்ல தூரப்படுத்திக் கொண்டிருக்கிற சூழலில் வாழுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ வஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். இன்னும் ஒரு செய்தியில், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் வஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். சுபஹ் தொழுகையை யார் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்றைய நாள் அல்லாஹ்வுடைய பாதுகாவலிலே இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.